வாழ்த்துக்கள். முன் செய்திகளுக்காக பவித்ரா. இலங்கையின் பிரபல கவிஞரும் ஆடுகளம், பாண்டிய நாடு திரைப்படங்களில் நடித்தவருமான ஜெயபாலனை இலங்கை அரசு கைது செய்தது தமிழ் உணர்வாளர்கள் மத்தியில் அதிர்ச்சியையும் வேதனையும் ஏற்படுத்தியுள்ளது. முறையான பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ளாததால் செயலிழந்து வரும் எண்ணூர் அனல் மின் நிலையத்தால் மின் தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. தமிழக மீனவர்கள் தொடர்ந்து இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டு வருவது குறித்து பிரதமர் மன்மோகன் சிங்கிற்கு முதல்வர் ஜெயலலிதா மீண்டும் கடிதம் எழுதியுள்ளார். திருச்சியில் ஆசிரியர் வீட்டில் 15 சவரன் தங்க நகை மற்றும் 4 கிலோ வெள்ளி உள்ளிட்ட பொருட்களை மர்ம நபர்கள் கொள்ளையடித்து சென்றுள்ளனர். இது போன்ற தொடரும் கொள்ளை சம்பவங்களால் பொதுமக்கள் அச்சம். வங்கக்கடலில் நிலை கொண்டிருந்த ஹெலன் புயல் கரையை கடந்திருந்த நிலையில் தெற்கு அந்தமான் கடல் பகுதியில் மீண்டும் புதிதாக குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாகியுள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பொய் புகார் மீது காவல்துறையினர் நடவடிக்கை எடுக்கக்கூடாது என திருச்சியில் மாநகராட்சி பணியாளர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். செய்திகள் தொடர்கின்றன. புதுக்கோட்டையில் விசாரணை கைதி சிறையில் மர்மமான முறையில் உயிரிழந்ததால் உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியரை மீண்டும் பணியில் சேர்க்க கோரி நெல்லையில் 108 ஆம்புலன்ஸ் வாகன ஊழியர்கள் வாயில் கருப்பு துணி கட்டி நூதன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். உலக மீனவர் தினத்தை முன்னிட்டு கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள அனைத்து மீனவர்களும் கடலில் பூக்களை தூவி மீனவ தின விழாவை கொண்டாடி மகிழ்ந்தனர். தாராபுரத்தில் குடிபோதையில் வாகனம் ஓட்டி வந்து விபத்து ஏற்படுத்திய நபருக்கு சாதகமாக மருத்துவ அறிக்கை அளித்த மருத்துவர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி உறவினர்கள் உடலை சாலையில் வைத்து மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. தேசிய அளவில் நடைபெற இருந்த மக்கள் நீதிமன்றத்தை கோவை வழக்கறிஞர்கள் முற்றுகையிட்டதால் நீதிமன்ற வளாகத்தில் பரபரப்பு ஏற்பட்டது. விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். செய்திகள் தொடர்கின்றன. திண்டுக்கல் அருகே அரசு பேருந்து மீது பெட்ரோல் குண்டு வீசிய வழக்கில் 6 நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். சிறையில் அடைத்தனர். காரைக்குடியில் நடைபெற்ற மாநில அளவில் ஜூனியர்களுக்கான தடகள போட்டியில் 5000த்திற்கும் மேற்பட்ட வீரர்கள் கலந்து கொண்டனர். நெல்லையில் மாவட்ட அளவிலான மாற்றுத்திறனாளிகளுக்கான விளையாட்டு போட்டிகள் நடைபெற்றன. போட்டிகளில் கலந்து கொண்டனர். இனி இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மூன் தொலைக்காட்சியின் 9 மணி செய்திகளையும் விரைவு செய்திகளையும் காண தவறாதீர்கள். வாழ்த்துக்கள். மாவட்ட செய்திகள் இணைந்து வழங்கியோர் ஹோமியோ கேர்